ஹலோ மக்களே, நீங்க பாத்துருக்கீங்க வீட்டு வார் மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செம்மொழிக்கு வந்திருக்கோம். தம்பி, செம்மொழி கிராமத்து விருந்துக்கு வந்திருக்கோம். கிராமத்து விருந்தா? உள்ள என்ன நடக்குதுக்கா பாக்கலாமா? முடிய கலச்சு விட்டு நீ நடந்து போன நரம்பு பறிச்சுக்குதே கொல்தன வேணா. எங்க ஊர் மாடு, நான் மாடோட இருந்திருக்கேன், ஆடோட இருந்திருக்கேன், நான் எங்க குதிரையோட இருந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர் ஏதேதோ போய் விளாக் பண்றது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு யங்ஸ்டர் டீம் ரெங்கா டிவி தான் கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோக்கா, வணக்கம். வணக்கம். சூப்பரா இருக்கு. வீக்கெண்ட் வந்து சென்னையில போறதுக்கு வேற எந்த இடமுமே கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பழச நினைவுபடுத்துற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். அது அடுத்து வர ஜெனரேஷன் குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆறாங்க. அனிமல்ஸ், ரியல் அனிமல்ஸோட விளையாடுறது, பாக்குறது, பழகுறது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த தேநீர் கடை செட்டப், அந்த குருவி மிட்டாய், குச்சி மிட்டாய் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு உங்களுடைய குழந்தை என்ன ஃபீல் பண்றாப்ல? அவரு ரொம்ப என்ஜாய், அவர் அனிமல்ஸோட ரொம்ப நீங்க என்ஜாய் பண்றாரு. அவரதான் கையில பிடிக்க முடியும். ஹாய் சொல்லிடு, ஹலோ சொல்லிடு. இது என்ன இருக்கு பார்த்தோம் நம்ம? என்ன இருந்துச்சுங்க சொல்லுங்க. இது என்னது ருத்து? என்ன அனிமல்? கவு சொல்லிடு, கோட் சொல்லிடு. சொல்லு. ஹாய் சொல்லிடு. ஹாய் ஹாய். ஃப்ரைங்கிஸ் கொடுத்துரு. ஃப்ரைங்கிஸ் இதெல்லாம் கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரு ஃபீலிங் எல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுற குழந்தைங்களா. சென்னையில இப்படி ஒரு இது வித்தியாசமா இருக்க மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா கிராமத்துக்கு வந்த மாதிரி. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, இப்ப ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஈவெண்ட் எப்படி சார்? இல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து நேட்டிவ்லேருந்து வரேன். ஸோ நான் இங்கே சென்னையில் செட்டில் இருக்கேன். ஸோ எங்கள் கிராமத்தில் நாங்கள் இதில் பாட்டியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதான் மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக. இத வந்து நேர்ல பார்க்க என்ன ஃபீல் இருக்கு உங்களுக்கு? எங்கள் வில்லேஜில் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல் இருக்கு. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம். என் டாக்டரும் சின்ன 1.5 இயர்ஸ் டாக்டர், அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ நான் பேசிக்காக வந்து திருநெல்வேலியில் தான். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி, ஒய்ஃப் நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே எங்கள் ஜென்ரேஷனுக்கு நியூ இல்லை. ஸோ பேசிக்காக நான் அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இது எல்லாமே நானும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். லைக் மோஸ்ட்லி இங்கே பார்க்கும்போது என்னென்னா மில்லட்ஸு, அதுக்கப்புறமா லைக் அக்ரி ஓரியன்டாக இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்போஷர் இல்லை. பட் சென்னைக்கு மேபி இது புதுசாக இருக்கலாம். ஏன்னா சென்னையில் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நான் பார்க்கும்போது இது வீக்கெண்டுக்கு சாட்டர்டே ஈவினிங்க்கு வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நந்தனம்ங்கிறது சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட். இந்த சென்னைக்குள்ள நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸா இருக்கு? இது நல்லா இருக்கு. எனக்கு ஹாப்பினஸ்ங்கிறத விட என்னன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். இது ஒருவேளை இல்ல இந்த மாதிரி நடக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியே இல்லாம போயிருக்கும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இப்போ அங்க கூட நான் கவுண்டர்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து கேட்கறான், அந்த மாதிரி என் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணணும், குட்டி பையன். ஸோ எதுக்குன்னு கேட்டா கேம் விளாடுறதுக்கு அப்படிங்கிறான். அங்க மாடு குதிரை எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆனா அவனுக்கு வந்துட்டு அது இல்லை, ரொம்ப சின்ன பையனா இருக்கான். ஸோ அந்த மாதிரி அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குன்னா அது தெரியும், இல்லைன்னா ரொம்ப ரேர் தான் இது பண்றது. ஸோ மற்றபடி இது வந்து என்னன்னா வெரி க்ளோஸ் டு ஹார்ட். இது நம்ம கிராமம் சிட்டிங்கும் போது மக்களுக்கு என்னன்னா கிராமங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்டலாவோ இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா குறைச்சோ பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து நேஷன்ஸ் ப்ரைடு. ஸோ தமிழரா இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைடு இருக்கிற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் ட்ரெடிஷன், கலாச்சாரம் அண்ட் ஒரு பெருமை தான்.
ஸோ ஆப்வியஸா இது எனக்கு அங்க இருந்து வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு பெருமை நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்கு, அப்படியே ஒரு வில்லேஜ் ஃபீல்ல நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் வைப்ல இருக்கு. சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்த மாதிரி இந்த ஜெயண்ட் வீல் ஹார்ஸ் ரைட் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சென்னைக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது பெரிய விஷயம். ஆமாமா, வெரி டிஃப்ரெண்ட் வெஞ்சர். ஸோ நல்லா இருக்கு, ஒரு ஃபேமிலியா வந்து டைம் போக்க ஒரு நல்லா. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? அதான் லைக் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலா டைம் போறது தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா இருந்துச்சு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆக்சுவல் திருவிழா மாதிரி இருக்கு. இப்போ நம்ம திருவிழா தான் ஊர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷார்ட் டைம்ல குயிக்கா டிராவல் பண்ணி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அபார்ட் ஃப்ரம் மால்ஸ் அதெல்லாம் ஒரு ஏசி வைபா ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு. சாப்பாடா நான் சாப்பிடுறது வந்து கறி தோசை. இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நாள் கழிச்சு குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் போனோம். என்னெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் குயின்ஸ்லாண்ட் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். இது ஒரு மிக்ஸ்டா நல்ல ஃபீலிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். சென்னையில அதான் இந்த ஒரு வில்லேஜ் ஃபீல் கொடுத்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் பாக்குறீங்களா இல்ல ஆல்ரெடி இந்த ஃபீல்? இல்ல எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்களா? சோ நல்லா இருக்கு, ஜாலியா. ஹாய் மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க, எப்படி மேம் இருக்கு இந்த ஈவெண்ட்? அழகா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு, புதுசா இருக்கு எல்லாமே. நீங்க 2K கிட்டா? இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. இப்போ சென்னைக்குள்ள இந்த மாதிரி பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீலா இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்ட் இல்ல, சென்னையில வந்து நம்ம கிராமத்தை ஃபீல கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக அது புதுசா இருக்கு. ஓகே. வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த சைடுல இருந்து ஆர்ட்ஸ்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல அங்க உள்ளே போறீங்களா? ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க பார்க்காத விஷயங்கள்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே. அதுவும் முக்கியமா மிருகங்களை நிறைய பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்தது. சின்ன வயசு நினைவுகள்லாம் ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போனது. அப்புறம் பொங்கலுக்கு மாடு கட்டி விட்டது, மாடு கட்டி ஓட்டுனது, இந்த ஜல்லிக்கட்டு அந்த ஃபீல் அப்புறம் ஜல்லிக்கட்டு, காளையெல்லாம் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு ஃபீலிங்லாம் வந்தது. எல்லாமே பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் நிறைய வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பழைய விளையாட்டு கூட பழைய கிடைக்காத ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்படிங்களா? அந்த அந்த இது பழம் அது சாப்பிட்டீங்களா? ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். எல்லாரும் வர சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு. அப்படிங்களா? ஓகே, எல்லாரும் கண்டிப்பா வரும். ஓகே, தேங்க்யூ. ஐயா இருக்கு, இதெல்லாம் மியூசிக் போட்டுருவாங்க அவங்க, அவ்வளவுதான். அப்படியா? அப்படி நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அவங்க ஆடியோ கேட்டா அவங்களே போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். இப்படியாங்க ஒரு கோயில்லாம் இருக்கு, கோயில் இருக்கு, ஆக்டிங் இது பண்ணா போதும், நம்ம வேற எதுவும் தேவை கிடையாது. ஏதோ முடிச்சிட்டாங்க இதெல்லாம். இது வந்து இந்த வேஷ்டி கட்டுவாங்க தெரியுமா, அப்படி மடிச்சு இருக்காங்களா, அது சீடு. இது ஹேண்ட்கிராஃப்ட், ஹேண்ட்கிராஃப்ட்ல பண்ணது அதெல்லாம். நல்லா இருக்கு. இது எதுக்குன்னு சொல்லுங்க கரெக்டா? அது அந்த அரிசி போடுறது தானே? என்னது? ஓ, கொட்டி வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேட், ஆடி மாட்டுறது, அவ்வளவுதான். இது வந்து வச்சு உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியா தான், ஸ்டோர் திங்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் பூடா. கீ செயின் மாதிரி. சரி உள்ள போமா? ஓகே, பை. சரி வாங்க. கைவினைல் பொருட்கள் இதெல்லாம் பொருட்கள் எல்லாமே கையில செய்யறதா, இது எல்லாமே நல்லா இருக்கு. சரி உள்ள போவாங்க. அதெல்லாம் வந்து என்ன தெரியல, டிஷர்ட்ஸ் தான்.
இல்ல இல்ல வாங்க ஆயில்ஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு கோயிலெல்லாம் முடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு 2ஆம் நாளாம்ப்பா. ஐஸ்கிரீம் கோயில் கோயிலே. நல்லா இருக்கு. அக்கா அழகா இருக்காங்க. ஜோதிகா ஜோதிகா அக்கா. எல்லாமே First இங்க பாருடா. அதெல்லாம் இருக்கு. இதுதான் சாப்பாட்டு வழக்கம். இதெல்லாம் அந்த அந்த காலத்து பொருள். இது என்னது இது? அந்த இது கோயில்லாம் இது மயிலாட்டம். அது அந்த இது இல்ல சில பேர் இப்படி இப்படி அடிப்பாங்க. இது ஓகே. அந்த உட்கார்ந்து ட்ரம்ஸ் அடிப்பாங்களா. இதெல்லாம் அந்த கோயில் ஃபங்க்ஷன்ல ஊதுவாங்க தெரியுமா? அதாவது ஃப்ளூட் போல ஏதோ ஒன்று ஊதுங்க. இதெல்லாம் வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன்ல ஊதுவாங்க தெரியுமா? நான் இதெல்லாம் வந்து திருவாரூர் கோயில் ஃபங்க்ஷன்ல பாத்திருக்கேன். பிரம்மாண்டமா இருக்கும். ஏய் இது என்னதுடா? இதுவும் அதேதான்க்கா. போமா. என்னோட பேர் வந்து மணிகண்டன். சவுண்ட் மணின்னு வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். என்னோட நான் வந்து இது விஷயமா என்ன கேட்கலான்னு வந்தப்போ நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பரம்பரா கலைக்களம் அப்படிங்கிறது என்னோட தான். நான் தான் ஒரு ஃபவுண்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் எல்லாமே நான் ஒரு 7 வருஷமா போய் கலெக்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நிறைய பழங்குடி மக்கள் நிறைய கிராமங்களுக்கு போய் நிறைய ஃபோக் ஆர்டிஸ்ட்டை பார்த்து, அபர்ஜினல்ஸை பார்த்து, ஆன்சிஸ்டர்ஸை பார்த்து எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அப்படி எடுத்ததுல இது ரொம்ப முக்கியமான கருவி. இந்த இசைக்கருவி பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல மருத நிலத்துக்கான இசைக்கருவி தான் இது. மருத நிலத்துல வயல்வெளிகள்ல தானியம் போடுறதுக்கும் மற்ற விஷயங்கள் போடுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய படி மரக்கான்னு சொல்லக்கூடிய இந்த கருவியில தான் அவங்க அடியில தோல் வச்சு நடுவுல நரம்பு இழுத்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதோட சவுண்ட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கருவியுமே இங்க இருக்கிறதுலாம் ரொம்ப இதாதான் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஒரு மூங்கில் மாதிரி இருக்கும். ஆனா இதோட சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். காட்டுக்குள்ள போனா அந்த பறவைகள்லாம் சத்தம் போடலாம், அந்த மாதிரி இருக்கும் அதோட சவுண்ட். அந்த பறவை கத்துற மாதிரி ஃபீல் வருது. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எருமை மாட்டோட கொம்பு, பஃபலோட ஹார்ன். இது லைக் ஒவ்வொரு பாட்டு வச்சு அவங்களோட இதுல பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பாக்குது. ஓகே. இதுவா? ஸோ இதோட பேர் வந்து இசை கிண்ணம்னு சொல்லுவாங்க. இது வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் சைடு தான் ரெடி ஆகுது. ஆனா வந்து இன்னைக்கு இது பெருசா இங்க பிரபலமாகாட்டி இது என்ன பண்றாங்க, நடுவுல வந்து ஒரு ஃபிளார் டிசைன் போட்டு, ஒரு புத்தா டிசைன் போட்டு டிபெட்டியன் பவுல் அப்படின்னு இதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நல்லா சேல் ஆகுது அவங்களுக்கு. அப்ப நம்ம இங்க எடுத்துக்க வேண்டிய அறிவு என்னன்னா, நம்மளோட விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போறோங்கிறதுலதான் நம்மளோட இது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் ரொம்ப நேரத்துக்கு டிராவல் ஆகும். சோ ரொம்ப நேரத்துக்கு இது போயிட்டு இருக்கும். பெரும்பாலும் ஹீலிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவ்வளவுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மலை ஒலி மூங்கில்னு சொல்லுவாங்க. இது இடி கோலைன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும்னா, ஒரு மழை பெய்ஞ்சு இடி இடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுக்கும். இது வந்து இடிக்கோலே மூங்கில்லையும் தோல்லையும் பண்ணியிருக்கோம். இது மூங்கில்லையும் உள்ளுக்குள்ள வந்து குண்டு மணின்னு சொல்லக்கூடிய அந்த யானை குன்றி மணின்னு சொல்லுவாங்க, அந்த மணியை வந்து போட்டிருக்கோம். அதுவா? அது பேர் ஐமுக முழவு. 5 முகங்கள் இருக்கக்கூடிய முழவு. அது வந்து தஞ்சாவூர் திருவாரூர் தியாகராஜர் கோயிலெல்லாம் இருக்கும், புக்ஸ்ல இருக்கும். ஓகே சார்.
இத பத்தி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதால நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது என்னன்னா பெரும்பாலும் கண்காட்சி அப்படிங்கிறது எல்லாரும் வருவாங்க, ஒரு பெட்டிக்குள்ள கண்ணாடி பெட்டிக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா இந்த கண்காட்சியை பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாருமே அதை டச் பண்ணி பார்க்கலாம். ஏன் இப்ப நாங்க வந்து டச் பண்ணி பார்க்க வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா, காலையில மதியானம்லாம் வந்து இந்த வெப்பத்துக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா டியூன்ல இருக்கும். இப்ப எல்லாமே தோல் கருவிங்கிறங்காட்டி ரொம்ப இலகி போயிருக்கும். அப்ப நம்ம இன்னும் தட்டும்போது இன்னும் லூஸ் ஆயிரும். ஏன்னா இங்க இந்த ஒவ்வொரு இசைக்கருவிலுமே எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ இல்ல எதுவுமே பயன்படுத்தல, நெகிழியோ பயன்படுத்த கிடையாது. எல்லாமே தோல், மண்ணு, மரம் இப்படிதான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை பார்த்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து பியானோ தெரியும், கிட்டார் தெரியும், ட்ரம்ஸ் தெரியும், வயலின் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வயலின் கூட பிடில் அப்படிங்கிற பேர்ல நாங்க வச்சிருக்கோம். அது கொட்டாங்குச்சி வயலின் நம்ம சொல்றோம். இப்ப அது பிடில் அதோட பேர். இப்ப நிறைய இருக்கு, பறையில நிறைய பல்வேறு பெயர்கள் இருக்கு. ஸோ அதுதான் எங்களோட நோக்கம், அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு போகணும். ரொம்ப நன்றி. முடிய கலச்சு விட்டு நீ நடந்து போனா நரம்பு பறிச்சுக்குதே கொல்தனும் வேணா. எங்கூர் மாடு, நான் மாடோட இருந்திருக்கேன், ஆடோட இருந்திருக்கேன், எங்க குதிரையோட இருந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர் ஏதோ போய் விளாக் பண்றது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு யங்ஸ்டர் டீம் ரெங்கா டிவி தான் கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.